வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே ஆபத்து ஏற்படும்போது அடுத்தவருடைய உதவியின்றி உங்களை காத்துக்கொள்ளும் வண்ணம் தற்காப்புகள் அமைந்துள்ளது. இதில் கராத்தே, கோபுடோ, ஜூடோ, கலரி என்று பல்வேறு வகைப்பட்ட தற்காப்புகள் உள்ள எளிய உதவி எடுத்து நாம் வழங்கி வருகிறோம். காரணம், ஆபத்து என்பது எப்பொழுதும் வரலாம், எங்கும் வரலாம், யாருக்கும் வரலாம். நீங்கள் தான் முன் ஜாக்கிரதையாக தற்காப்பு கலை பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அந்த பயிற்சியின் வாயிலாக பயத்தை போக்கி தன்னம்பிக்கையை வளர்த்து எதையும் துணிவுடன் எதிர்கொள்ளும் பக்குவம் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அதுதான் இந்த தற்காப்பு கலை நிகழ்ச்சியின் நோக்கமே. சரி, பார்க்கிற ஒரு எளிய உதவிதான். எவ்வாறு இதை தூக்கி எறிவது? புத்தியை பாருங்கள். நாம் செய்வது புதிய உதவிதான். அதாவது நின்ற இடத்திலேயே நாம் எதிரியை நாம் எவ்வாறு தூக்கி எறிவது? நாம் சுரண்டு கொண்டு இது நாம் பார்த்தது பல உண்டு. குறிப்பாக இது உங்கள் கை பிடிக்க வரும் பொழுது அடுத்த நீங்கள் திரும்பும் எதிரி உங்கள் வசம். நாம் பார்த்த உதவிதான். அதே போல இது பிடிக்கும் பொழுது அந்த கையில் நான் பார்த்த புத்தி கை மேலே தூக்கி உள்ளே சென்று நாம் எதிரியை நாம் தூக்கி இதை பார்த்தோம். நாம் இது போல உள்ளே சென்று தூக்கி எறிவதை விட இடம் போதாவிட்டால் நாம் நிற்கும் இடத்தை எவ்வாறு செய்வது? அதுதான் புதிய உதவி நுணுக்கம். புதிய பாருங்கள். ஒரு எதிரி உங்களை கையை பிடிக்கும் பொழுது நீங்கள் உள்ளே செல்ல வேண்டாம். நின்ற இடத்திலேயே கையை தூக்குங்கள். உங்களை நீங்களே சுழன்று கொள்ளுங்கள். இது உங்கள் வசம். இது தூக்கி எறியப்படுவான். புத்தி எளிமைதான், தேவை பயிற்சி மட்டுமே. அப்படியும் பாருங்கள். இப்போ இது பிடிக்கும் பொழுது பார்த்த புத்தி உள்ளே சென்று கீழே நோக்கி தூக்கி எறிவது தான். இதற்கு பதில் இடம் உங்கள் இல்லாவிட்டால், காரணம் ஆபத்து என்பது எங்கும் ஏற்படலாம். சிறிய அறைக்குள்ளேயோ, ஒரு பேருந்துக்குள்ளேயோ, ஒரு சிறு சாலைக்குள்ளேயோ. அச்சமயத்தில் இடம் இல்லாவிட்டால் நீங்கள் நெருக்கம் இதை செய்ய முடியும். அதாவது பிடிக்கும் பொழுது நீங்கள் நின்ற இடத்திலேயே கையை தூக்குங்கள். நின்ற இடத்திலேயே கையை நீங்கள் சுரண்டு கொள்ளுங்கள். இது உங்கள் வசம். நீங்கள் தூக்கி எறிய முடியும். எதிரி சுரண்டு தூக்கி எறியப்படுவான். காரணம், அவனுடைய கழுத்து எலும்பும் முதுகெலும்பும் நேர்மாறாக நாம் முறுக்குவதால் எதிரி தூக்கி எறியப்படுகிறான். பயிற்சியை பாருங்கள். பயிற்சி மிக அவசியம். கராத்தேக்களை பொறுத்தவரை பயிற்சியின்றி உதவாது. நீங்கள் எவ்வளவு பெரிய ஆசிரியர் இருந்தாலும் சரி, நீங்கள் பயிற்சி பெற்றால்தான் அது உங்களை காப்பாற்றும். ஆக இது பயிற்சிக்கான நேரம். என்ன புத்தி ஒரு இது கையை பிடிக்கும் பொழுது நாம் புத்தி பல பார்த்தோம். உதாரணத்துக்கு கையை தட்டி தாக்குவது, திருப்பி பிடிப்பது, பிடிக்கும் பொழுது சுழன்று எடுப்பது, மேலே சென்று கையை முறுக்குவது, பல பார்த்தோம். அதில் ஒன்று எதிரி பிடிக்கும் பொழுது உள்ளே சென்று பின்னோக்கி தூக்கி எறிவதை நாம் பார்த்தோம். இது போன்ற ஊற்றி தூக்கி எறியப்பட பொழுது போது இடமில்லாவிட்டால் என்ன செய்வது? நின்ற இடத்திலேயே செய்ய முடியும். ஆக நீங்கள் நிற்கும் இந்த இடத்திலேயே கையை மேலே தூக்குங்கள்.
காலை கொண்டு நீங்கள் சுழற்றிக் கொள்ளும்பொழுது எதிரி உங்கள் வசம். நீங்கள் லாவகமாக தூக்கி அவனை வீழ்த்த முடியும், எதிரி வீழ்த்தப்படுவான். கை பிடிங்க, கை மேலே தூக்குங்க, உள்ளே அப்படியே அங்கேயே நீங்கள் சொல்லுங்க. சுரண்டு என்ன பண்ண அடுத்தது கீழ் நோக்கி கழுத்தை பிடிங்க, முன்னோக்கி நகர கால் தூக்கி இந்த காலை முன்னோக்கி சென்று அழுத்தணும். இன்னும் உங்களுக்கு வலிமை கூடும். மறுபடியும் விடுங்க, கையை தூக்குங்க, சவுண்டு கொள்ளுங்க, கையை இந்த கால் முன்ன போடுங்க. சரியான செயல். அதாவது பிடிங்க, பிடிக்கும் பொழுது இல்லையா கையை மேலே தூக்குங்க. இந்த கை தேவை உங்களுக்கு பாதுகாப்பு. கை கால தாக்கும்போது நம்ம இதை தடுக்க முடியும். இந்த கணமே திரும்பி கொள்ளுங்க, வேகமாக தூக்கி நீங்கள் எரியலாம், எதிரி வீழ்த்தப்படுவோம். நீங்க வாங்க, தூக்குங்க, உங்களை நீங்கள் சுற்றுங்க, ஒரு சுற்றி கை மேலே தூக்குங்க, கையை தள்ளுங்க பின்னோக்கி முன்னோக்கி. செய்யும்போது ஒரு இது வேணும், சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு. பாருங்க, பிடிச்சா இல்லையா? அங்கேயே நீங்கள் சுழண்டு கொள்ளுங்கள், பிடிங்க. இப்போ உங்கள் வசம். நீங்கள் தலை தூக்கி இது பண்ணலாம். புத்தி எளிதுதான். வாங்க, கைமா பிடிங்க, அந்த கால், இந்த பின் கால் முன்னே செல்லும் பொழுதுதான் நீங்கள் வலிமை செலுத்த முடியும். ஞாபகம் வேணும், கவனம் தேவை. கை மேலே தூக்குங்க, 1 2 சுற்றுங்க, சுற்று கை மாற்றி பிடிங்க, அப்படியே இருங்க, கை இப்படி வைங்க. இந்த காலை முன்ன நோக்கி வைங்க, முன்னோக்கி தள்ளுங்க. இப்போ நின்றவாறு. சரியான செயல் தான். பயிற்சி பெறும்போது அந்த இதை நம்ம உள்வாங்கணும். எதை? நுணுக்கங்களை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வாங்கணும். சரியா? மறுபடியும் பாருங்கள். செயல் 1, மேலே தூக்குங்கள், கையை இருந்த இடத்திலேயே சுழற்றிக் கொள்ளும் பொழுது எதிரி உங்கள் வசம். நீங்கள் முன்னோக்கி சென்று தள்ள 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 எதிரி உங்கள் வசம். தேவை பயிற்சி மட்டுமே. பார்த்த உத்தி எளிமைதான், ஆனால் நீங்கள் முயற்சியுடன் பயிற்சி பெறும்போது அது வலிமையாகிவிடும். அதே சமயம் உங்களுக்கு சிறந்த பயிற்சி தேவை என்றால் தற்காப்பு கலையும் ஆசிரியர் மிக முக்கியம். அந்த ஆசிரியர் முறையாக பயிற்சி பெற்றவரா, அங்கீகாரம் பெற்றவரா, தொடர்ந்து பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறாரா என்று ஆராய்ந்து சேருங்கள். அப்பொழுதுதான் நல்ல நுணுக்கங்கள் உங்களை அடையும். நீங்களும் உங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஆபத்துக்களை கட்டுக்கு. ஆக தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.